connect பண்ணி சார். சும்மா டிஃபால்ட்ல மாட்டிக்கிங்க. ஆடியோ செஷன் ஆன்லைன்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ். Sure, okay. That's it. Fine now. Online. Hi, very good afternoon, friends. So, sorry for the small delay. My mistake, sorry. So, anyway, I'm very happy to introduce Mr. Vibukrishnaa, the guy from engineering background who cleared the civil service examinations twice. First he got IRS, second time he got IPS. Again he's going to get IAS. So when he came for his first mock interview, really he did really well, and we had excellent feedback from the resource persons. From then onwards, we used to just see his name will be top of this, but unfortunately, list will be there, the name will be there in the list, but not in the toppers list, top 10, but under a potential candidate. Engineering, முடிச்சுட்டு chemical skill உள்ள வந்தவர் உங்களுக்கு நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு டாக் போச்சு. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அடிக்கடி ரேணு சார் சொல்லுவாங்க, எவர் ஒருவர் வந்து வெற்றி பெற்றவர் வந்து தன்னுடைய அறிவையும் தன்னுடைய அனுபவத்தையும் தான் எதிர்கொண்ட சவால்களையும் பிறருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் அப்படின்னு. அந்த வகையில வந்து தன்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் எதிர்கொண்ட சவால்களையும் அது எப்படி வந்து அணுகினார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்குமே ஒரு குயிக்கா ஒரு 1.5 hours to 2 hours உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு. ஐம் ஷூர் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் ஒவ்வொரு அச்சீவருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எத்தனை பேர் நீங்க கேட்டிருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில விபுவோடைய இந்த செஷன் எல்லாருக்குமே மிகப்பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில I'm just giving the session to Mr. Vibu. Please. So, hello everyone, and obviously Bhuminathan sir gave me an introduction, but still, other sir, the idea behind this conversation was to give you an idea of every prelims crack பண்றது. Bilingual is fine, right? Or should I stick with English? Okay. ஸோ எப்படி எக்ஸாம் கிளியர் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா அந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி தான் ஒரு செஷன் ஆக்சுவலி த இன்டென்ட். பட் எனக்கு வந்து எனக்கும் சரி, அண்ட் மை ஐடியா இஸ் தட் ஒரு அட்வைஸ் பண்ணி வந்து இட் வில் ப்ராப்ளி நெவர் ரீச் த இன்டெண்டட் டார்கெட்ஸ். எனக்கு வந்து யாருமே வந்து நோபடி கேன் ஈஸிலி மோட்டிவேட் மீ ஆர் டிமோட்டிவேட் மீ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் கிவிங் அவுட் பிளாண்ட் அட்வைசஸ், ஐ வில் சிம்ப்ளி ட்ரை டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஆன் த பாத் தட் ஐ ஹவ் கிராஸ்ட். இட்ஸ் நாட் தட் பிக் அ பாத், பட் ஐ வில் ஸ்டில் share my experiences, and if you feel that there's some connect with what I have gone through and what you are trying to go through, so we'll talk about it later. Fine. So I basically like sir said, I come from an engineering background. I studied just here Velamal Engineering College in Chennai, and so I did my civil engineering, and I always had an idea of civil services in the back of my head. Just that I didn't work enough towards it. நான் காலேஜ் படிக்கும் போது தான் ஸ்கூல்ல எல்லாம் வந்து நமக்கு என்ன ஒரு எய்ம் என்னன்னு கேட்டா சிவில் சர்வீசஸ் அப்படி சொல்லிட்டு, சிவில் சர்வீசஸ் கூட இல்லை, ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அண்ட் இட் ஒன்லி சர்வ் தட் பர்பஸ், ஜஸ்ட் இனஃப், ஜஸ்ட் அஸ் அ ready-made answer for someone who asks what your aim is.
அது மட்டும் தான். பட் காலேஜ் படிக்கும்போது ஓகே சிவில் சர்வீசஸ்னா இதுதான் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சுன்னு. ஸோ ஐ வாண்டட் டு ஒர்க் ஃபார் இட். காலேஜில் நான் படிக்கல, சும்மா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். தென் ஒன்ஸ் காலேஜ் முடிச்சக்கப்புறம் வந்து சரி சீரியஸா இப்போ படிக்கலாம் அப்படின்னு படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஐ டென்ட் கிளியர். ஐ மிஸ் பை 1 or 2 marks அண்ட் ஐ ஃபீல் வெரி பேட். சரி அதுக்கப்புறம் சென்னையில இருந்தேன். அப்போ சென்னைக்கு அப்புறம் நான் வந்து சரி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, இதுதான் பண்ணும் இப்படிதான் பண்ணணும் தெரிஞ்சுன்னு ஐ வெண்ட் ஹோம். வீட்டில இருந்து படிச்சேன்னா செகண்ட் அட்டெம்ப்ட் ஐஆர்எஸ் கிடைச்சு. அகைன் நோபடி வாண்ட்ஸ் டு பிகம் அன் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ல எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு தான் ஐஏஎஸ் ஆகணும் தான் வந்துட்டு they write the exam. So similarly, I wrote the exam again. I got IPS, and cliched again. I didn't want to give it up, so I wanted IAS. So I'm hopefully planning to write again. Let's see. I'm not completely decided. So this has been my short story, or the path I've crossed. So from what I have realized from all these things is that there are two important things. So ப்ரிலிம்ஸுக்கு இதுதான் பண்ணணும், மெயின்ஸுக்கு இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல சிவில் சர்வீசஸ்க்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆல் ஆஃப் யூ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். இங்க புது பேட்ச்ங்களா? Some they have already given one attempt and okay right they are on. So okay, so there are two important factors that I feel that help me. ரெண்டு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க், இன்னொன்னு வந்து கன்சிஸ்டன்சி. ஸ்மார்ட் ஒர்க்னா பேசிக்லி அகைன் திஸ் இஸ் a very cliched phrase. எல்லாரும் வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னா what smart work means in this context. Civil services வந்து what do you mean by smart work na understanding UPSC, understanding what UPSC expects out of you. Example வந்து நீங்க ஏதாவது போருக்கு போறீங்க. So what is the first step whenever you're going into a war or a battle or anything? What the எனிமியோட ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒன்று. ஸோ எனிமி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா there's a term called battlefield reconnaissance அப்படி சொல்லுவாங்க. ரெக்கனைசன்ஸ் இந்த கேம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா? பப்ஜி அந்த இதுல எல்லாம் வந்து battlefield reconnaissance is a term. Okay, recon அப்படி சொல்லுவாங்க. So what you do there is you go and analyze the battlefield, see what are the strengths and weaknesses that it offers, and how you can use it based on your traits. So you treat UPSC as a war. So UPSC or enemy அப்படின்னு நினைச்சீங்கன்னா the exam will be the battlefield. Now you have to understand what UPSC expects out of you. இப்போ ஒரு ஆர்டிகல், ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் இருக்குன்னு வைங்களேன். அதை படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி ஒரு மாதிரி உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பாங்க, இந்த பேரா படிச்சிருக்க அந்த பையன் இதுல இருந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த பையனுக்கு அப்படி சொல்லிட்டு. What UPSC expects out of you will be different. And what are the other exams? SSCCGL, what SSCCGL expects out of you will be different. What Karnataka Administrative Services expects out of you will be different. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா UPSC என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க you have to know. So how you get the knack of going into UPSC's head? Previous year question papers. Okay, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய நீங்க சும்மா சால்வ் பண்ணும்போது ஓகே இதுதான் கேட்கறாங்க, இந்த அளவுக்கு இந்த டாபிக்னா இந்த அளவுக்கு இவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க யூபிஎஸ்சி நமக்கு தெரியணும் அப்படி சொல்லிட்டு. அப்படி ஓரளவுக்கு ஒன்ஸ் யூ கெட் த ஐடியா, சரி நம்ம இது யூபிஎஸ்சி நமக்கு இதெல்லாம் தெரியணும்னு அந்த நேக் கிடைச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பேராகிராஃபை நீங்க ரீட் பண்ணும்போது யூல் ஆட்டோமேட்டிக்லி நோ இந்த பாயிண்ட் தேவையில்லை, இந்த பாயிண்ட் தேவை, ஸ்லைட்லி லெஸ்ஸர் இம்பார்ட்டன்ட், ஸ்லைட்லி மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூல் ஸ்டார்ட் ப்ரையாரிட்டைசிங். இப்போ ஒரு பேரா கொடுத்து இப்போ அசூம் தட் எனக்கு வந்து யூபிஎஸ்சியோட ஐடியா தெரிஞ்சிருச்சு, சரி இதுதான் எதிர்பார்க்கறாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. அந்த ஒரு பேராவை நான் படிக்கிறக்கும் இன்னொரு பையன் இருக்கான், அவன் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றான். அந்த பேராகிராஃப் அவன் படிக்கிறக்கும் வில் பி a lot of difference. டைம் எனக்கு கம்மியா எடுக்கும், எனக்கு எது ப்ரையாரிட்டைஸ் பண்றேன்னு தெரியும், நான் எது மட்டும் படிக்கணும்னு தெரியும், நான் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஐ ஸ்டார்ட் கோயிங் அண்ட் ஐ ஸ்டடி ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அந்த பேராகிராஃப் படிக்கும்போது என் மைண்ட்ல கொஸ்டின்ஸ் ஃபார்ம் ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் a possible question. இப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம்னா அதுக்கு இந்த பாயிண்ட் இங்க எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். ப்ரிலிம்ஸுக்கு வந்து கொஸ்டின் மாதிரி ஃபார்ம் ஆகும். மெயின்ஸ்ல வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இந்த பாயிண்ட் அங்க யூஸ் பண்ணலாம். அது அந்த மைண்ட் செட்ல எந்த அளவுக்கு நம்ம போயிடும்னா சும்மா எங்கேயாவது போகும்போது எங்கேயாவது ரோட்ல ஆட்டோல வந்து பின்னாடி ஏதாவது கோட் இருந்தா கூட இந்த கோட் நல்லா இருக்கு, இது நம்ம எஸ்ஐல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ கெட் இன் டு தட் மைண்ட் செட். அந்த அளவுக்கு லூஸ் மாதிரி ஆயிரம்லாம் சொல்ல, பட் யூ கீப் கெட்டிங் தட் ஐடியா and it applies to everything that you do in life, right? I was talking to யாரோ ஒருத்தங்கிட்ட மணிரத்னம். I was talking to, I was listening to his interviews. மணிரத்னம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார், ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு ஏதாவது ஒரு ரொம்ப சோகமா ஏதாவது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்தா கூட
ரொம்ப சோகமா விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட்ல வந்து இதை எப்படி நம்ம படமா எடுக்கலாம், இந்த சீன் எப்படி எடுத்தா படம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாருன்னு சொன்னேன். அதை பார்த்தோன்னே வந்து நம்ம ஃபீல்ட்ல நம்மளும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் ஷோ கேசஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் யூ அண்ட் வாட் யூ நீட் டு டூ இன் தட் ஃபீல்ட். அவர் வந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா நம்ம என்னன்னு அந்த கான்ஸ்டன்ட் தேடல் இருந்துட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கை பூரா அப்படி இருக்குன்னு சொல்ல, நம்ம எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம டார்கெட், அவர் டார்கெட் மேக்கிங் குட் மூவிஸ். இட்ஸ் அ நெவர் எண்டிங் டார்கெட், நெவர் எண்டிங் ஆம்பிஷன் அச்சீவ்மெண்ட் ஆம்பிஷன். நமக்கு வந்து யூ வாண்ட் டு கிளியர் த எக்ஸாம். ஸோ நம்ம அது வரைக்கும் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக தோணாது, இது பார்த்தா வந்து இது எழுதலாமா அது எழுதலாமா. பட் at some point I was constantly keeping my eyes open. எது பார்த்தாலும் ஓகே இது பண்ணலாமா. I have this Google Keep-னு இருக்கு இல்லையா, I used to always keep noting it down. இப்போ கூட வந்து I have a lot of நான் வந்து அது Google Keep-ல போட்டுட்டு I used to convert it into OneNote format. OneNote-ல வந்து I used to keep all my notes. ஸோ அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணாம இன்னும் நிறைய வந்து அது Google Keep-ல அப்படியே இருக்கும். ஸோ this is how you understand the exam. Okay, so this is one part of it, understanding the exam, right? அதுதான் நான் ஸ்மார்ட் ஒர்க் சொன்னேன். நீங்க 10-11 மணி நேரம் 12 மணி நேரம் கூட உட்காந்து படிக்கலாம். பட் இஃப் யூர் நாட் அந்த டைரக்ஷன்ல போகாம படிச்சிருந்தீங்கன்னா இட் லுக் லைக் உங்களுக்கு ஸ்கூல்ல 7th 8th எல்லாம் வந்து ஒரு டயக்ராம் இருக்கு ஞாபகம். அந்த பிசிக்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து எது ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலையில வந்து செங்கல்லாம் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து நடந்துட்டு இருப்பார். பிகாஸ் தட் பர்சன் இஸ் ஸ்டேஷனரி. இவர் வந்து இவ்வளவு வெயிட் சுமந்துட்டு இருந்தாலும் அது ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறது வந்து அதோட கம்மியான வெயிட் வச்சிருந்தாலும் வந்து அது இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஒர்க் அப்படின்ட்டு. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, பட் அது ஒர்க்கா டிரான்ஸ்லேட் ஆகாது அப்படின்னு அது போட்டிருப்பாங்க. சிமிலர்லி நீ வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் உட்காந்து புக்கை வச்சு யூ கேன் கீப் ஆன் ரீடிங் திங்ஸ், பட் இல் நெவர் எண்ட் அண்ட் இல் நாட் பி எஃபெக்டிவ் ஆல்சோ. ஏன்னா சிவில் சர்வீஸ் பிகாஸ் மெனி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்கன்னு சொன்னாங்க. பட் யூ வில் ஆல்ரெடி நோ தட் சிவில் சர்வீஸோட சிலபஸ் எப்படின்னா there really is no end to the syllabus. You have everything under the sky மாதிரி வானத்துக்கு எல்லாம் நீங்க எந்த புக் எடுத்தாலும் வந்து இதுல இருந்து இது கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணும். அதுக்காக நீங்க எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனாலதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதுங்கிறத இவ்வளோ எம்பசைஸ் பண்றேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரணும் முன்னாடியே சொன்னார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், யூ கோ த்ரூ a lot of previous year questions. நீங்க people who are already written one prelims நீங்களும் பண்ணுங்க. அட்லீஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸாம். சும்மா நீங்க சால்வ் பண்ணவும் கிடையாது, உட்காந்து சால்வ் பண்ணி இவ்வளவு மார்க் வருது அவ்வளவு மார்க் வருது அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ட்ரை சால்விங் இட், ஜஸ்ட் ட்ரை அட்டெண்டிங் இட். சால்விங் கூட கிடையாது, அட்டென்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு 4-5 கடைசி ஒரு 5-6 வருஷத்தோடது இல்லைன்னா நிறைய இன்ஸ்டிடியூட் மார்க் டெஸ்ட் எல்லாம் இன்டர்நெட்ல ஃப்ரீயா தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை அட்டெண்டிங் இட். யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் information that UPSC is expecting you to know, right? So once you get that, on the flow la vandrum. And our understanding of the exam keeps evolving. நான் வந்து 2018ல வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் வந்து ட்ரை பண்றேன். அந்த டைம்ல வந்து நான் எடுத்த நோட்ஸை பார்த்து இப்போ எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. நான் என்னோட மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த எக்ஸாம் இன் 2018 was different from what it was in 2019, was different from what it was in 2020. So it keeps evolving, but if you have to make sure that it's evolving in the right direction. So that's what's important. And அந்த எப்படி கரெக்டா எவால்வ் ஆகுது, நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் நம்ம போறோமா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு பாக்குறது வந்து அதோட ஃபீட்பேக் எதுல இருந்து வருதுன்னா டெஸ்ட் தான். நிறைய டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதும்போது வந்து வில் கெட் அன் ஐடியா. ஸோ இதை எப்படி சொல்லலாம், இட்ஸ் அன் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். நீங்க வந்து ஓகே ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, பாலிட்டி எடுத்துக்கிறீங்க, பாலிட்டி படிக்கிறோம், நோட்ஸ்ல படிக்கிறோம். நோட்ஸ்ல வந்து படிச்சுட்டு ஏதோ உங்களால முடிஞ்சது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி படிக்கிறீங்க. யூ ரைட் அ டெஸ்ட், பாலிட்டி செக்ஷனல் டெஸ்ட் எழுதுறீங்க. லெட்ஸ் சே 100 கொஸ்டின்ஸ்ல யூ கெட் சம் 50 கொஸ்டின்ஸ் ராங் அண்ட் 50 கொஸ்டின்ஸ் ரைட். ஸோ வாட் யூ டூ நவ்? அந்த 50 கொஸ்டின் தப்பாச்சா, 50 கொஸ்டின் ரைட் ஆச்சா, 100 மார்க் தான் வருதா, 70 மார்க் வருதா, அது முக்கியம் கிடையாது. அந்த 50 கொஸ்டின் தப்பாச்சு இல்லையா, அது ஏன் தப்பாச்சு? யூ சிட் டவுன். இது வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் பக்கத்துல வச்சுட்டு உட்காந்து ஏன் இது தப்பாச்சு, இது வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனே புது இன்ஃபர்மேஷன் தெரியலையா, இல்ல தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்ம தப்பா போட்டோமா, இல்ல ஏதாவது அந்த இடத்துல மைண்ட் ஃபக்கா ஏதாவது போட்டோமா. ஸோ ஜஸ்ட் ட்ரை அனலைசிங் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதை பண்ணிட்டு அந்த வேர்ட் லாஃபிங் பிகாஸ் மைண்ட் ஃபக் சொன்னாங்க ஐட்டியா திஸ் கம் ஆன். ஓகே, ஸோ த திங் இஸ்
ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அனலைசிங் இட், அந்த இது பண்ணும்போது வந்து சரி ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா, நான் டெஸ்ட் எழுதும்போது ஐ ரைட் அ டெஸ்ட் ஃபார் 1 hour. சும்மா நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு வேகமா நான் மார்க் பண்ணிட்டுருவேன். மார்க் பண்றதுக்கு எனக்கு அந்த டெஸ்ட்டை எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் தான் ஆகும். அந்த சொல்யூஷனை வச்சு உட்காந்து நான் அனலைஸ் பண்றதுக்கு ஐ டேக் 2.5 hours அட்லீஸ்ட். ஏன்னா நான் தப்பான கொஸ்டின் அனலைஸ் பண்ணுவேன். ஏன் தப்பாச்சு, ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் தான் நான் நோட்ஸ்ல ஆட் பண்ணிப்பேன். கரெக்டான கொஸ்டின் இருக்கு இல்லையா, கரெக்டான கொஸ்டின்லயே சொல்யூஷன்ஸ்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸோ நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி என்னோட பாலிட்டி நோட்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பாலிட்டிஸ் படிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சேர்த்து நான் படிப்பேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரம் த நாலேஜ் ஆஃப் மை ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ் ஐ ரீட் அகெயின். நவ் அகெயின் ரைட் அட், அது திருப்பி இன்னொரு பாலிட்டி டெஸ்ட் எழுதுறேன்னு வைங்களேன். திருப்பி பாலிட்டி டெஸ்ட் எழுதுவோம், அகெயின் ஐ மேக் சம் மிஸ்டேக்ஸ். திருப்பி நான் ஐ கோ த்ரூ த சேம் ப்ராசஸ். ஏன் தப்பு பண்ணேன் அதை அனலைஸ் பண்றேன், அதை திருப்பி கரெக்ட் பண்றேன், திருப்பி எழுதுறேன். ஸோ ஒன்ஸ் யூ கிரியேட் அ ஃபீட்பேக் லூப் அவுட் ஆஃப் திஸ், ஆஃப்டர் அ பாயிண்ட் ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஒரு நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லை, உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகி தான் ஆகணும். தேர் ஆர் ஒன்லி லிமிடெட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். எப்படி பார்த்தாலும் அந்த திரும்பி அந்த கொஸ்டின் எங்கேயாவது ரிப்பீட் ஆகும். தப்பு பண்றது தப்பே இல்லை, பட் இஃப் யூ ஆர் ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக் அகைன், தட்ஸ் வை யூ ஆர் ப்ராபப்லி கோயிங் ராங். நம்ம வந்து ஒரு தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. இது எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, லெட்ஸ் சே யூ ஆர் ஹேவிங் ஒரு ஃபிஷிங் நெட் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அந்த நெட்ல வந்து முதல்ல எல்லாம் நிறைய கேப்ஸ் இருக்கு, நீங்க அப்படி பிடிச்சி போகும்போது கொஞ்சம் அப்படியே யூஆர் லீவிங் சம்திங். ஸோ ஒவ்வொரு டைம் டெஸ்ட் எழுதும் போது யூஆர் லெட்ஸ் சே யூஆர் ஆடிங் எவ்ரி ஒரு எக்ஸ்ட்ராவா த்ரெட் ஆட் பண்ணிட்டே பண்ணுவீங்களா அந்த நெட்ல இருக்கிற கேப்ஸ் வந்து கீப்பிங் ஆன் க்ளோசிங் இட். தேர் வில் ஆல்வேஸ் பி கேப்ஸ். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பீங்க, பட் ஒவ்வொரு டைம் தப்பு பண்ணும்போது யூஆர் ஸ்ட்ரென்தனிங் தட் நெட். பின்னாடி நம்ம ஒரு டைம் தப்பாயிடுச்சுன்னா அது திருப்பி நம்ம பண்ணிடக்கூடாது, அது மட்டும் தான் ஃபோக்கஸா இருக்கணும். அண்ட் ஸோ இட்ஸ் எம்எஸ் தோனி சொல்லுவார்ல, இட்ஸ் ஆக்சுவலி அகைன் கிளீஷேட், பட் வாட் இஸ் இஸ் வந்து ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லும்போது நமக்கு வெறுப்பா இருக்கும், ஏன்னா தோத்துட்டு இப்படி சொல்லலாம் பாரு அப்படின்ட்டு. பட் சீரியஸ்லி அந்த அண்டர்லைன் பிலோசபி இஸ் தட் நமக்கு வந்து பிலிம்ஸ்ல வந்து 100 மார்க் வரணும், 120 மார்க் வரணும், அது வந்தா போதும் இது வந்தா போதும் இல்ல. ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். நமக்கு வந்து இந்த கொஸ்டின் நம்ம இப்போ எழுதுறோம், இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டா வந்திருக்கணும், ஏன் கரெக்டா வரல, அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்றோம், திருப்பி அடுத்த டைம் இந்த கொஸ்டின் தப்பாகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் தட் ப்ராசஸ். டூ திஸ் ப்ராசஸ் ஃபார் ஆல் தி கொஸ்டின்ஸ். நம்ம மெயின்ஸ்ல ப்ரிலிம்ஸ்ல வந்து நமக்கு மார்க் வரல, இவ்வளவு மார்க் வருது அவ்வளவு மார்க் வருது மார்க்ல, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் என்ன, 100 கொஸ்டின் எழுதுறோமா, அந்த 100 கொஸ்டின் நமக்கு கரெக்டா வந்திருக்கணும். வரல, அந்த ஒரு 40 கொஸ்டின் தப்பாயிருக்கு, 50 கொஸ்டின் 60 கொஸ்டின் கூட தப்பாயிருக்கும். அந்த 60 கொஸ்டின் ஏன் தப்பு பண்ணணும், அந்த 60 கொஸ்டின் அடுத்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம், அடுத்த டைம் இந்த 60 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு ரிலேட்டட் கொஸ்டின் வந்தாலும் யூ ஷுடன்ட் கெட் இட் ராங். தட் ஷுட் பி யுவர் அண்டர்லைன் பிலாசபி. அதான் ஃபோக்கஸிங் ஆன் த ப்ராசஸ். இந்த ரிசல்ட் வந்து இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து 2-3 மார்க்ல கிளியர் ஆகலன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்போ பார்த்துட்டு ஒரு 2-3 மார்க் வந்திருக்கலாம், 2 மார்க் போயிருந்தா இப்படி ஆயிருக்கலாம் அப்படி ஆயிருக்கலாம் நமக்கு தோணும். பட் த பாயிண்ட் இஸ் ஐ ஹேட் நோ பிஸ்னஸ் கெட்டிங் டவுன் டு 94, 95. அந்த நான் ஏன் வந்து அங்க அந்த என்ன சொல்றது அந்த கட் ஆஃப் பக்கத்துல நின்று இருக்கணும். ஐ ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் சம்வேர் அரௌண்ட் 120, 130. சேஃபா நம்ம இது பண்ணிருக்கணும். மை மிஸ்டேக் தட் ஐ டென்ட் ஸ்டடி இனஃப், அதனால கட் ஆஃப் பக்கத்துல இருக்கக்கூடாது. நம்ம எங்கேயோ கட் ஆஃப் தாண்டி ஒரு சேஃபா ஒரு 10-20 மார்க்ல முன்னாடி இருக்கணும், ரைட்? ஸோ தட்ஸ் வை டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி மார்க்ஸ் அந்த இதெல்லாம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ டிட் ராங் அண்ட் கீப் கரெக்டிங் இட். ஸோ இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இந்த இதெல்லாம் திஸ் இஸ் வாட் ஐ டிட் ஃபார் பிலிம்ஸ் மை செல்ஃப். ஓகேங்களா? The second part what I told you was consistency. Consistency எப்படி சொல்றது, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என் கூட படிக்க ஆரம்பிச்சவங்கலாம் வந்து 3 மாசம் படிப்பாங்க, 3 மாசம் 4 மாசம் பயங்கரமா ஃபயரா வந்து ஒரு they'll study for 8-9 hours a day. அதுக்கப்புறம் 2 மாசம் வந்து அப்படியே ஆல் பேட்டரி ஆஃப் ஆகி அப்படியே அவ்வளவுதான், அதுக்கப்புறம் புக்கே தூக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அகைன் they'll start. ஸோ இந்த மாதிரி ப்ளோயிங் ஹாட் அண்ட் கோல்டு, ஒரு 4 மாசம் படிக்கிறது 2 மாசம் படிக்காம இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்டா இருக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு யூனோ அந்த ப்ரிப்பேர். ஒரு வருஷத்துல நம்ம பண்றோம், எழுதுறோம், படிக்கிறோம், பாஸ் ஆகிறோம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ தீஸ் ஆர் த ஒன்லி 2 things that you will have to do to clear it in the very first attempt. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ண முடியாது, செகண்ட் அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும். நான் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனும் இப்படிதான் 2023 அடுத்த வர எக்ஸாம் இவன் இப்ப படிக்க ஆரம்பிக்கிறான்னா இவன் பிளான் பண்ணதே வந்து நான் 2024 எக்ஸாம் எழுத போறேன், ஏன்னா வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம், நான் வந்து 2 வருஷம் படிச்சுட்டு 2024 எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லலாம்.
அவன் வந்து 2023 எக்ஸாம் ஒழுங்கா எழுத மாட்டான், 2024 எக்ஸாம் ஒழுங்கா எழுத மாட்டான். ஸோ ஒன்ஸ் யூ கெட் இன் தட் கம்ப்ளீசன்சி இன்டு யுவர் மைண்ட், அந்த சீரியஸ்னஸ் போயிடும். அந்த எப்படி சொல்றது, அந்த அந்த நம்மளே வந்து நம்மளை சோம்பேறித்தனம் ஆக்கிக்கிற மாதிரி ஆயிக்கும். 24 இன்னும் எனக்கு இத்தனை அட்டம் இருக்கா, இன்னும் 4 அட்டம் இருக்கா, 5 அட்டம் இருக்கா, எந்த கணக்கும் கிடையாது. நீங்க இப்ப படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, 2023 எக்ஸாம், இதுதான் என்னோட ஃபைனல் எக்ஸாம், இதுதான் நான் எழுத போறேன் அப்படின்னு நினைச்சா நான் வந்து எப்பவுமே ஐ ஆல்வேஸ் தாட் ஒரு டைம் தான் நான் எழுதணும், ஒரு டைம் தான் எழுத போறேன்னு. அன்லக்கிலி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன். சரி ஏதோ இந்த 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 ஐ சாட் டவுன் அனலைஸ், சரி ஓகே நம்ம நிறைய மாக் டெஸ்ட் எல்லாம் எழுதல, இதெல்லாம் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டேன். சரி இந்த ஒரு டைம் இதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு டைமோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி தான் படிச்சேன் நான். செகண்ட் டைம் கிளியர் ஆச்சு, ஐஆர்எஸ் தான் கிடைச்சு. சரி ஐஆர்எஸ் தான் கிடைச்சு, நம்ம வந்து ஓகே இன்னொரு டைம் எழுதலாம். சரி இந்த இந்த மிஸ் அகைன் நான் சொன்னேன், மை எக்ஸாம், மை ஐடியா ஆஃப் தி எக்ஸாம் kept evolving throughout my preparation period. ஸோ செகண்ட் டைம் வந்து ஓகே இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் மெயின்ஸ்ல, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ்ல இதெல்லாம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நான் திரும்பி பண்ணேன். அகைன் ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் மோர், பட் எனக்கு வந்து அந்த மறுபடியும் 3ஆவது டைம் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பட் ஐ காட் IPS. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ எம் ஸ்டில் திங்கிங், சரி ஓகே நம்ம வந்து IPS ஐ லைக் த ஜாப் அண்ட் தேர் ஆர் நோ புஷ் ஃபேக்டர்ஸ் புஷிங் மீ அவுட் ஆஃப் IPS, பட் ஐ ஃபீல் that there are few more pull factors that are in the IAS. ஸோ அதனால சரி ஓகே ட்ரை பண்ணலாம். அண்ட் ஐ அகெயின் ஸ்டார்ட் த்ரூ அனலைஸ் பண்ண வந்து ஓகே மெயின்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் நான் லைட்டாக பண்ணல போன டைம், ஸோ ஐ கேன் டூ திஸ் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் அகெயின் கான்ஸ்டன்ட்லி அகெயின் என்ன சொல்றது, ஃபர்னிஷிங் மை ஐடியா ஆஃப் தி எக்ஸாம் அகெயின். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சரி ஓகே நான் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, டெலிகிராம்ல சேனல்ஸ் இருக்கும், தே ஹேவ் தேர் ஓன் பிளாக்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஐ ரீட் அ லாட் ஆஃப் தெம். சரி ஓகே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருக்கு, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருக்கு, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? சரி அவங்க வந்து அவங்களோட அப்ரோச் ஏதாவது வேற மாதிரி. ஐ கெப்ட் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அதர்ஸ் அண்டர்ஸ்டுட் தி எக்ஸாம். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ தட். உங்க ஃப்ரீ டைம்ல வந்து யூ கேன், என்னோட வியூ இது, நான் வந்து என்னோட brush with civil services has been like this. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருந்தது, நான் வந்து இப்படி அப்ரோச் பண்ணேன். There are a lot of people who will be having even a radically different approach from mine. அவங்க வந்து வேற மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கலாம். I can go through them also. நான் சொல்றங்காட்டி வந்து அது வேத வாக்கை எடுத்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு வந்து 100% இவங்க சொல்ற மாதிரி பண்ணா கிளியர் ஆகும். நோ, பிகாஸ் ஐ திங்க் சார் ஆல்சோ said everybody have their own strategy and there's nothing right or wrong in it. Only less effective, probably more effective, and that also differs with person. நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் தான் படிப்பேன். அந்த மந்த்லி மேகசின்ஸ்லாம் நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் பப்ளிஷ் பண்றாங்களே, ஸோ ஐ யூஸ் டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் தட். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அந்த மந்த்லி மேகசினே படிக்காம நியூஸ் பேப்பரே ஃபுல்லா அவங்களே படிச்சு அவங்களே நோட்ஸ் எடுத்து அவங்களே இது பண்ணி கிளியர் பண்ணிருக்காங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்க, நான் நியூஸ் பேப்பர் இது வரைக்கும் கண்ணில் பார்த்ததே இல்லை, நான் ஃபுல்லா மந்த்லி மேகசின்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. There's no right or wrong in this. Both of them cleared. Ultimately, what matters is the result, end result, right? So by reading a lot of experience, by getting to know a lot of people like this, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்ககிட்ட நேரா பேசணும், இந்த மாதிரி நான் யாராவது வந்து உங்ககிட்ட பர்சனலா பேசணும் கிடையாது. Their experiences are all online. They have written down their experiences. They recounted it in videos, YouTubeல அந்த மாதிரிலாம் இருக்கும். So what you can do is get a lot of ideas. உங்களுக்கு எது லைட்டா ஒர்க் அவுட் ஆகுது, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஐடியா வந்து சரி ஓகே இவங்க வந்து ஹிஸ்டரி வந்து இவங்க சொல்ற மாதிரி படிச்சா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கு, அந்த மாதிரி யூ வில் ஹேவ் சம் ஐடியா, சம் இது கனெக்ட் இருக்கும். ஸோ யூ கேன் அது மட்டும் கூட அடாப்ட் பண்ணிக்கலாம். தேர்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம்ல, பேக் ஆஃப் borrowed மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிமிலர்லி யுவர் ஸ்ட்ராட்டஜி வில் ஆல்சோ பி a பேக் ஆஃப் borrowed மெட்டீரியல்ஸ். என்னோட அப்படிதான். There was a person called Anudeep Durisheti who cleared in 2018. I think he got all the rank one. அவரோட பிளாக்ல இருந்து I learned how to write a good essay. I had a couple of points for GS also. And there was someone I think who had gotten very good marks in GS4. அவரோட இது படிக்கும்போது அவர் வந்து he had a different approach to ethics alone. ஸோ அவரை மாதிரி பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெப்ட் கெட்டிங் நியூ ஐடியாஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்றது வந்து 100% கரெக்ட், இது இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒர்க் ஆகலாம், அந்த எஃபெக்டிவ்னஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையாங்கிறது யூ கேன் டெஸ்ட் இட் த்ரூ டெஸ்ட். இது பிலிம்ஸோ மெயின்ஸோ எழுதுறோம், மார்க் வரல அப்படின்னா இவரோட அப்ரோச் நமக்கு ஒர்க் ஆகல, ப்ராப்ளி இன்னொரு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ யூ கேன் again constantly reinvent your process, right? So this is how அதாவது the exam process க்கு introduction தான், this is what it is. exam னா இதுதான், how you go about it and the philosophy and your உங்க மைண்ட் செட். நீங்க எக்ஸாம் வந்து இப்படிதான் அப்ரோச் பண்ணணும், again I'm not trying to advise you, this was my experience.
and I went through a process like this. So you can see இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது if it's helping you can take parts of my approach of what worked for me, you can try it out, right? So இப்போ generally exam process பத்தி சொல்லிட்டு prelims mains வந்து again I'll give a short introduction on what I did for prelims and mains. Prelims வந்து why I'm again dividing it because syllabus ஒன்று தான், கொஞ்சம் தான் differences இருக்கு extra subjects mains வரும், but the way you approach prelims and mains will again be very different. How you study and how you present it will be different because the exam structure is also different. So prelims வந்து MCQs தான். இப்போ எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயில் ஆனதுக்கு நான் காரணம் என்னன்னு பார்த்தா, நான் வந்து நிறைய மாக் டெஸ்ட் வந்து நிறைய எழுதலை, கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு. செகண்ட் டைம் நான் வந்து வாட் இட் இட் நிறைய டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தேன், ரிவர்ஸ் லேர்னிங் பண்ணேன். ஸோ ஒரு பாயிண்ட்ல ஸோ எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருந்தேன். அதாவது வந்து ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும், நான் எனக்கு தெரியும்னு நினைச்சிட்டேன் நான். பட் அப்பேரண்ட்லி மார்க்ஸ் வந்து நிறைய வரல. மார்க் டெஸ்ட்ல வந்து நிறைய எழுதும்போது ஐ வாஸ் கெட்டிங் லோ மார்க்ஸ். ஸோ நான் அந்த ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, ஐ வென்ட் த்ரூ இட், சாட் டவுன், ஏன் தப்பாது, திருப்பி அதை கரெக்ட் பண்ணேன், அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது நோட் பண்ணேன், திருப்பி மார்க் டெஸ்ட்ல திருப்பி ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். பியாண்ட் அ பாயிண்ட் மை ஹிஸ்ட்ரி மார்க்ஸ் ஸ்டார்டட் இன்க்ரீசிங். Do it for every other subject, history, geography, polity, economy, whichever subject you are feeling weak in, take that particular subject or isolate பண்ணிட்டு attack that. அது வந்து எப்படி தப்பாது, இந்த கொஸ்டின் எப்படி இதை நான் தப்பு பண்ணேன், அது வந்து லேர்ன் ஃப்ரம் தட், கீப் டூயிங் இட் அகைன் அண்ட் அகைன், அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா யூ கேன் பில்ட் பேக் யுவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த மாதிரி தான் ஐ டிட் இட் ஃபார் ப்ரிலிம்ஸ். செகண்ட் டைம் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ஃபர்டபிளி பாஸ் ப்ரிலிம்ஸ். கிட்டத்தட்ட 25-30 மார்க் வந்து எனக்கு கட் ஆஃப் விட அதிகமாக வந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. ப்ரிலிம்ஸ் வந்து இதுதான், இந்த லாஜிக்கே இதுதான். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் அண்ட் தென் கீப் ஐட்ரேட்டிங் இட். மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா there are two important factors again. ஒன்று வந்து நல்ல நோட்ஸ் இருக்கணும், செகண்ட் இஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ப்ரிலிம்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ்னு எதுவும் இருக்காது, அந்த மார்க் டெஸ்ட் எழுதி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த இதுதான். மெயின்ஸ் வந்து யூ ஹாவ் டு ரைட் ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, இட்ஸ் 5 நாள்ல வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும். டெய்லி காலைல மதியானம் சொல்லிட்டு 3 மணி நேரம் இருக்கும். அந்த ப்ராசஸ், அந்த 3 மணி நேரத்தில் அந்த 20 கொஸ்டின் ஒரு பேப்பரோட முடிக்கிறதே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட். There are people who will feel pretty good and who will guarantee themselves some certain marks just because they have written all the 20 questions. அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா வந்து will be considered. So அது it all comes with writing practice. ஓகேவா? ஸோ மெயின்ஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் that I told you was about notes. Again there are two ways of going about it. ஒன்னு, நீங்களா உங்க கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் வச்சு நீங்களா நோட்ஸ் கிரியேட் பண்றது, அப்புறம் வந்து நெட்ல இருந்து எடுத்து யூ கீப் ஆடிங் அண்ட் improving your own notes, making it more adequate in terms of the exams requirements. Or another shortcut, probably நான் வந்து இப்போ டாப்பர்ஸ் நோட்ஸ் எல்லாம் நிறைய நெட்ல இருக்குன்னு சொன்னல, ஸோ அதுல வந்து சில டாபிக்ஸ் மட்டும் ஐ யூஸ் டு டேக் தேர்ஸ் அண்ட் தென் அதுக்கு மேல அதுல இருந்து சில இன்ஃபுளுன்ஸ் எடுத்துப்பேன், அதுல இருந்து நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தா எடுத்து காப்பி பண்ணுவேன். சம்டைம்ஸ் அந்த டாபிக் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதை எடுத்துட்டு அது மேல நான் என்னோட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அல்டிமேட்லி they don't, UPSC doesn't care whose notes you study from, where you study from, whether you even study. What matters is the ultimate result. அவன் கொஸ்டின் கேட்கும்போது நீ எப்படி ஆன்சர் எழுதுறது தான் முக்கியம். அது நான் இவன் நோட்ல இருந்து படிச்சேன், அவன் நோட்ல இருந்து படிச்சேன், நானா வந்து 10 புக் தேடி நோட்ஸ் எடுத்து எழுதுனா doesn't matter at all, right? So you have to make your notes more adequate. And I think once probably you get to that point you'll understand. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்களா. So you'll probably start to understand this once you cross a certain amount of time into UPSC preparation, right? This will be a bit too much for you, but I'll just give a general idea. So notes ready பண்ணிட்டீங்கன்னா you keep revising it, and then அந்த ஆன்சர் ரைட்டிங்க்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும், நீட்டா இருக்கணும். பேசிக்கலி எக்ஸாமினர் வந்து நீங்க காலேஜ்ல வந்து பேப்பர் கரெக்ஷன் எவ்வளவு கேவலமா இருக்கும், கேவலமானா அப்படியே வேகமா கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து நம்மளா போய் நிறுத்தி வச்சு இந்த பாயிண்ட் எழுதிருக்கேன் ஏன் மார்க் போடலன்னு கேட்கலாம். யூபிஎஸ்சில அதெல்லாம் பண்ண முடியாது. பட் த அண்டர்லைங் சைக்காலஜி ஆஃப் த எக்ஸாமினர் இஸ் த சேம். அவங்க பாட்டு கரெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அவங்க. அதுவும் அண்ட் மோஸ்ட்லி தேல் பி வாட் அரௌண்ட் 50-60 years old, right? I hope nobody is seeing this. I mean UPSC examples, but the point is they just want to see that அந்த எவ்வளவு சீக்கிரமா இந்த பையன் வந்து நல்லா, இந்த பையன் எல்லாம் பாயிண்ட் கரெக்டா எழுதியிருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் தெரியுதோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது.
அவங்க வந்து உங்களுக்காக வந்து இது இத்தனை எழுதியிருக்கான், இதுல நம்ம பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் எதுவும் தேடி பார்த்து மார்க் போட்டுட்டு எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ த வே யூ ஸ்ட்ரக்சர் த கொஸ்டின் ஷுட் த்ரோ த பாயிண்ட்ஸ் அட் தேம். அந்த பாயிண்ட் ஷுட் ஸ்க்ரீம் இன் தேர் ஃபேஸ். கரெக்டான பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்லாம் முக்கியமான பாயிண்ட், இதை நான் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த 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 அதுக்குன்னு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் தட் ஸ்ட்ரக்சரிங். அது வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லயும் வரும். அண்ட் அகெயின் லைக் ஐ செட் ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸ் அவங்க ஆன்சர்ஸ்லாம் இருக்கும் நிறையா. ஸோ அது வந்து நீங்க சும்மா ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்லாம் நீங்க எழுதிட்டு அதே கொஸ்டின் அவங்க ஆன்சர் பண்ண அந்த ஆன்சர் காப்பி இருக்கும், அதை கம்பேர் பண்ணி பாருங்க. இவர் எப்படி இருக்கா, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஆன்சர் வந்து எதனால இஸ் ப்ராப்ளி ஸ்லைட்லி லெஸர் இன் குவாலிட்டி than their answer. So you can look at them and then learn from it. Again, you can correct yourself and then learn the structuring techniques. So இது ஆன்சர் ரைட்டிங். நான் நோட்ஸ் சொல்லிட்டு ஆன்சர் ரைட்டிங் சொல்லிட்டு அகைன் மேக் இட் an iterative process. Notes you keep on improving it and then answer writing practice பண்ண means the story is over, right? Then அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து I don't think I have to speak much about it because ஜென்ரலி எங்க வெளியே வேலை எல்லாம் வெளியே எந்த இடத்துல எக்ஸாம் எதா இருந்தாலும் இல்லை இன்டர்வியூ போனாலும் வேலைக்கு போனாலும் இன்டர்வியூ தான் வந்து பெரிய ஸ்டேஜா இருக்கும். பிகாஸ் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா கிராஸ் பண்ணா இன்டர்வியூ வில் பி த க்ரௌனிங் க்ளோரி மூமெண்ட். யூ கோ அண்ட் உங்க பெர்ஃபார்மன்ஸ் அங்கே எப்படி இருக்கோ அதை வச்சுதான் வந்து வேலை தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படின்னா அப்படி கிடையாதுன்னா இன்டர்வியூவோட வெயிட்டேஜ் எவ்வளோ 275 மார்க்ஸ், மெயின்ஸ் 1750. they simply add both of them, மார்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அல்டிமேட்லி இன்டர்வியூஸ் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் மாதிரி தான் மெயின்ஸ்ல. ஸோ அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப்டர் மெயின்ஸ் ஆல்சோ, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் வாட் மோர் இஸ் தட் அங்கே வந்து தே டோன்ட் செக் யுவர் நாலேஜ், அதெல்லாம் இல்லை. அந்த இன்டர்வியூ நம்ம தான் இன்டர்வியூன்னு சொல்கிறோம். அங்கே the technical name is personality test. they simply going to check your personality. you're going to check your knowledge. அந்த மாதிரிலாம் இது கிடையாது. they have already tested you. obviously they'll ask you questions, but நீங்க அந்த ஃபோக்கஸ்ல படிக்கிறது இல்லை. it's all about how you present yourself, your personality, and how you portray yourself, your confidence, right? So that is what interview is all about, and all the 3 stages of the exam. So நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். எக்ஸாம் பத்தி I told you my experience. I told you what I did and what I should have done. நான் பண்ண கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் சொன்னேன். And this has been my career in path in UPSC civil services exams. So if you have any other doubts, you can ask me. Can you share some of the toppers names? Whose notes I got help from? Okay, I told you, Anudeep Durishetty, the one who had gotten rank 1 in 2018. So அவர் வந்து ஃபுல் நோட் ஷேர் பண்ணாலும் தெரியல. எனக்கு வந்து பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு குவாலிட்டியில். இட் வாஸ் குட். And he has a blog also, I think, a blog and book also, but blog is enough. You can just go through his blog. Is என்னோட சூப்பரா ஈஸியா டீடைல்டா அழகா வந்து எக்ஸாம்னா என்ன, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணா, he has given all those in his blog. You can go check it out. And I think Rushikesh Reddy, yes, Rushikesh, Rushikesh Reddy, and he cleared with me in my year. பட் நான் திருப்பி எக்ஸாம் எழுதும்போது சரி இவர் வந்து கொஞ்சம் நல்ல ரேங்க் வாங்கிட்டார் அந்த வருஷம். சரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தேர் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட் தட் ஐ லைக் அண்ட் ஐ அடாப்டட் தோஸ் ஆல்சோ. அண்ட் தேர் வாஸ் another guy called தன்மை வசிஷ் சர்மா. இவங்க 2-3 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் 4-5 வருஷம் 3-4 வருஷம் வந்து எல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க. அண்ட் தே வுட் ஹவ் ஆல்சோ அப்லோடட் தேர் நோட்ஸ். நீ அப்படியே எடுத்து அதை படிக்கணுங்கிறது கிடையாது. நான் நோட்ஸ் வந்து இவங்க நோட்ஸ்ன்னு சொன்னது காரணமே வேற. when you're making your own notes, you can get inspiration from them. and ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக் ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். இவங்க வந்து ஆல் இந்தியா ரேங்க் 1 வாங்கியிருக்காங்க, இவங்க நோட்ஸ் எடுத்து படிச்சா அவ்வளவுதான் நம்மளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க எங்க கிடைச்சாலும் இன்ஃபர்மேஷன் தான், வெதர் from someone else's notes or whether you get it from the newspapers or any other direct source. So how you present it is what matters. நோட்ஸ் வச்சு படிக்கிறது மேட்டர் கிடையாது. அந்த நோட்ஸை படிச்சு நீங்க போய் ஆன்சர் என்ன எழுதுறீங்க, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படிங்கிறதா. யூ ஆப்வியஸ்லி வுட் நோ தேர் ஆர் நோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் இன் மெயின்ஸ், ரைட்? ரொம்ப ரேரா தான் வரும். ஈவன் இஃப் தேர் ஆர் டைரக்ட் கொஸ்டின்ஸ், ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர் will what determine your success or failure in this exam, right?
ஸோ நான் சொன்ன பேரும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கூகுள் டாப்பர்ஸ் நோட்ஸ் அப்படி ஏதோ வரும் நிறையா கூகுள் ரிசல்ட். இந்த ஃப்ரீ டைம்ல எல்லாம் வந்து இது பண்ணணும். யூ கேன் செக் இட் அவுட், ரைட்? Any other doubts? Mine was PSIR, Political Science and International Relations. And anybody planning to take PSIR or have already taken PSIR? Right, just what? Already taken. Okay, PSIR. Okay, right. Yeah. So PSIR, I like my optional subject a lot, and I used to take keen interest in that. நான் இப்போ கூட வந்து எனக்கு ஐஆருக்கு சம்மந்தமே இல்லை என்னோட சர்வீஸ்க்கு, பட் ஐ ஸ்டில் கீன்லி ஃபாலோ ஆல் தோஸ் ஸ்காலர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ பிடிக்கும். பேசிக்லி பிடிச்ச சப்ஜெக்ட் ஆப்ஷனல் எடுத்தோம்னா நமக்கு படிக்கிறது வேலையாவே இருக்காது. ஆப்ஷனல் நமக்கு நல்ல மார்க் எடுத்துடலனாலும் நம்மளை கீழே எழுத்தக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி முடிவு பண்ணுங்க. நான் எனக்கு வந்து சைக்காலஜி மாதிரி சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு இது வந்து உங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி லேர்னிங்காக எடுத்து பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு 2 சப்ஜெக்ட், ஒரு எக்ஸாமுக்காக நம்ம படிக்கிறோம், மார்க் எடுக்கிறது மட்டும் தான் குறிக்கோள். அதுல உங்களுக்கு அந்த சப்ஜெக்டே பிடிச்ச சப்ஜெக்டா போயிடுச்சுன்னா இன்னும் வசதி. எனக்கு இது சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இதுல கோர்ஸ் பண்ணலாம்னு இருந்தா அப்படியே இதுலயே பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ட்ரீட் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் லைக் தட். டோன்ட் கெட் ஓவர் இன்வால்வ் இன் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஜஸ்ட் எனக்கு அந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தா எனக்கு மார்க் வேணும், நான் பாஸ் ஆகணும், அவ்வளவுதான். நீங்க அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது வந்து நீங்க யூ கேன் டூ வாட் எவர் எக்ஸ்ட்ரா யூ வாண்ட் டு டூ இன் த சப்ஜெக்ட், ரைட்? ஆல்வேஸ் பி அ லிட்டில் காஷியஸ் when it comes to optional subjects. I have seen people, one of my friends, அவரு PSIR வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பயங்கரமா டீப்பா உள்ள போய் அதை கிளாஸ் நடத்துறதையும் தாண்டி இவர் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு. He was over involved in it, and it ultimately didn't end well for him. So that's why I'm advising this to you. So we tend to get over involved. ஜிஎஸ்சி அப்படிதான் ஜென்ரலா வந்து ஏதோ ஒரு டென் டு கெட் இன்டு ரேபிட் ஹோல். ஏன்னா இதெல்லாம் வந்து நார்மலாவே நமக்கு லைஃப்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள். இதை வந்து கிளாஸ்ல யாரோ சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு அப்படியே அந்த மைண்ட் ப்ளோன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ வந்து இது அப்படி அதுக்கு சொல்லிட்டு ஐ திங்க் ஐ ரிமெம்பர் டூயிங் திஸ் பிகாஸ் மாடர்ன் இந்தியா படிக்கும்போது வந்து அந்த இந்த ஸ்டோரிஸ்லாம் வரல, அது சுபாஷ் சந்திர போஸ் அந்த இதெல்லாம் வரும்போது அப்படியே இப்படியா சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சுபாஷ் சந்திர போஸ் பத்தி ஏதோ படம் எடுத்திருந்தாங்க 3 மணி நேரம். அதை உட்காந்து நான் வந்து ஐ வாஸ் சீட்டிங் மைசெல்ஃப் திங்கிங் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ யூஸ் டு கெட் இன்டு ரேபிட் ஹோல்குள்ள போய் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க உயிரோடு இருக்கான், இவன் சொல்றான் அவன் சொல்றான், அதெல்லாம் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ரைட்? So don't cheat yourself thinking that this is what I have to study, and what you like and what you need sometimes will not match, right? And you have to be conscious of the difference between the two, and which one you have to focus on, what you need, not what you like always. Okay, keep that distinction in mind always. Yes, any other doubts? Yeah. Yes. See, that depends on how you're analyzing. நீங்க வந்து என்ன கேக்குறீங்க, ஒரு கொஸ்டின் வந்து நான் எழுதுறேன் தப்பா இருக்கு, அது ஏன் கரெக்ட் பண்ணு சொல்லிட்டு அதை ஓவர் அனலைஸ் பண்ணி see அதுல that is not firstly over analysis, because let's say for example prelims or mains கேக்குறீங்களா anything, ஏதோ ஒரு டாபிக் let's say you prelims-ல வந்து let's say you get a question wrong, same question சுபாஷ் சந்திர போஸ் ஏதோ ஒரு இருக்கு, அவர் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, you're getting it wrong, right? நீங்க சொல்யூஷன்ஸ் பாக்குறீங்களா, அந்த ஏன் தப்பாச்சு அந்த இடத்துல ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குமா, அதோட முடிஞ்சது கதை. நமக்கு வந்து நம்ம என்ன மேட்டர் தப்பா பார்த்தோம், என்ன கொஸ்டின் வந்து என்ன ஃபேக்ட் நம்ம மிஸ் பண்ணோம், இல்ல ஃபேக்ட் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ, யூ ஜஸ்ட் ரீட் தட். அதை நீங்க தப்பா இருக்குன்னா ஒன்ஸ் ஐதர் யூ கரெக்ட் யுவர் செல்ஃப் ஆர் அது புது இன்ஃபர்மேஷன் தான் யூ நோட் இட் டவுன் இன் யுவர் நோட்ஸ், டன். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு கான்செப்டுவலா வந்து ஓகே இவங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ்ல ஏதோ வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் பத்தி கேட்கறாங்க, அண்ட் தேர் சம் எக்ஸ்பிளனேஷன் கிவன் விச் யூ ஹேவ் டவுட்ஸ் ஆன் கான்செப்டுவல், தென் யூ கோ. அது ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கூட வந்து யூ கெட் த கான்செப்ட்ஸ் ரைட். தட் இஸ் நாட் ஓவர் அனாலிசிஸ், ரைட்? திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அகைன்
நீங்க இந்த இடத்துல வாட் எவர் யூ ஸ்டடிங், நீங்க எக்ஸாம் கரெக்டா படிச்சுட்டீங்கன்னா யூ நோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் நம்மளே வந்து நம்மளை ஏமாத்திப்போம் அந்த இனிஷியல் ஸ்டேஜ். தட்ஸ் வாட் ஐ வாஸ் alluding to. And I was doing all these things in the earlier stage, initial stage of the first or 6-7 months iruku illaya, I was doing in that period. This is not over analysis, this is preparing for preparation. Okay, yeah. Anything else? Okay, CSAT personally நான் இன்ஜினியரிங் படிச்ச காரணத்தினால எனக்கு வந்து அது கஷ்டமா தெரியல. நான் வந்து அந்த ப்ரிப்பேர் அதிகமாக பண்ணல. ஓரளவுக்கு ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் இனஃப் டு கிளியர் தி பேப்பர். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ ஐ எம் ஸ்பீக்கிங் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஐ ஹவ் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரிப்பேரிங் ஃபார் சிசாட். கேன் அந்த பர்டிகுலர் மேக்ஸ்ல வந்து பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் இது ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த இத்தனை மின் இருக்காங்க, இந்த இத்தனை நாள்ல வேலையை முடிக்க முடியும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. There are shortcuts, easier ways to solve the question. இன்டர்நெட்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நீங்க பார்த்து இந்த மாதிரி இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட் பார்த்து யூ கேன் அண்ட் என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, எஸ். எனிதிங் எல்ஸ்? I think this is online also, right? Okay. Okay. Too late to read this now. Could you turn the camera? I hope I was visible. Yes, right then. So people who are viewing it online, if you have any other doubts, you can post it in the chat box and I'll try to answer them. Right. So people who are here, if you have any other doubts, you can ask me. Actually, how long has it been? When did I start? 2 o'clock. Right. Okay. It's almost an hour now. Time management. Okay. So again, இது வந்து this is a personal question. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து அந்த மைன்யூட் ஸ்கெடியூல்ஸ்லாம் பண்ணுவாங்க. 4:30 5 மணி வரைக்கும் இதை பண்ணுவேன், 5:30 6 வரைக்கும் இதை பண்ணுவேன், 6:30 7. எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஐ யூஸ் டு கீப் மேக்ரோ டார்கெட்ஸ். ஸோ இந்த வீக்குக்குள்ள இந்த டாபிக் படிச்சு முடிச்சிடலாம், இந்த மந்த்துக்குள்ள இதை முடிச்சு, மந்த்துங்கிறது ரொம்ப தாண்டி நம்ம அது மைண்ட்ல நிற்காது. வீக்லி டார்கெட்ஸ் சூட்டட் மீ பெட்டர். ஸோ நான் வந்து ஓகே இந்த வீக்குள்ள இதை முடிச்சலாம் அதை முடிச்சலாம்னு வச்சுட்டு என்னோட இஷ்டம் தான். நான் லக்கிலி ஐ டென்ட் ஹாவ் டு ஒர்க். நான் காலேஜ் முடிச்சுட்டு டைரக்டா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டே படிக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் இல்லை. ஸோ ஐ ஹேட் த லக்ஸுரி ஆஃப் த ஹோல் டே. ஐ கேன் ஸ்டடி அட் வாட் எவர் டைம் ஐ வாண்ட். ஸோ அதனால வந்து ஐ டென்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ். நான் வச்சுட்டு அப்படியே நான் இஷ்டத்துக்கு ஒரு நாள் நைட்டு படிப்பேன், ஒரு நாள் காலையில் படிப்பேன், அந்த மாதிரி இருக்கும். இஃப் keeping a tight schedule works for you, go for it. என்ன மாதிரி இது மாதிரி வீக்லி டார்கெட் செட்ஸ் தான் ஒர்க் ஆகும்னா யூ கேன் டூ தட் ஆல்சோ, ரைட்? ஒரு நிறைய பேர் ஹார்ஸ் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஸ்டடி பர் டே அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுவெல்லாம் பெருசா கணக்கு இல்லை. வாட் யூ ஸ்டடி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹவு லாங் யூ ஸ்டடி தட் பர்டிகுலர் திங் ஃபார். கான்செப்சுவல் கிளாரிட்டி அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் மேட்டர்ஸ் rather than the amount of hours you are working for. Okay. Can you elaborate your current affairs strategy? So I told you again that it differs from person to person. My current affairs strategy was like this. So initially I started reading from newspapers. எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி அதுல நோட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ மேட் நோட்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்ஸ். ஒரு 5-6 மாசம் கழிச்சு வந்து இந்த மந்த்லி மேகசின்லாம் பார்க்குறேன். பார்த்தோன்னே வந்து ஒரு ஷாக், இன்னும் இவ்வளோ நல்ல குவாலிட்டியில இப்படி இவங்க வந்து மந்த்லி நோட்ஸ் போடுறாங்க. நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறது பார்த்தோன்னா there was a sea of difference in quality between what I made as notes and what these institutes publish. Almost all the top institutes எல்லாருமே இப்போ மந்த்லி மேகசின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. Any magazine was way better in quality than my own notes.
ஸோ வாட் ஐ டிட் வாஸ் அண்ட் எனக்கு வந்து டெய்லி உட்காந்து அதை ரீட் பண்ணி அதுல நோட்ஸ் எடுத்து அதை ஒரு நாள் உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணி படிக்கிறது வந்து எனக்கு அதோட யூட்டிலிட்டி வந்து ஐ டென்ட் சி த பாயிண்ட். ஸோ நான் வந்து மந்த்லி மேகசின்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஐ டென்ட் ஸ்டாப் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் பிகாஸ் இட் ஹேட் அதர் யூட்டிலிட்டிஸ். என்னதான் நமக்கு வந்து லாங்குவேஜ்ல ஹோல்டு இருந்தாலும் நமக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலும் யூல் கீப் இம்ப்ரூவிங் ஒன்ஸ் யூ ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். அந்த எடிட்டோரியல்ஸ் மெயினாக படிக்கும்போது வந்து வில் கெட் அன் ஐடியா ஹவு டு ஃபார்ம் குட் சென்டென்சஸ். அந்த அவங்க நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான் எழுதுறாங்க எடிட்டோரியல், அது இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி. ஸோ ஐ ஆல்வேஸ் கெப்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் தட் யூட்டிலிட்டி to improve my reading skills, comprehension skills, writing skills, everything. So I kept reading newspapers, but my current affairs preparation was done solely from monthly magazines. About anything, Insights, Vision, and I think KingMakers probably also has some monthly magazine publication. Every institute almost has one. நீங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, you can go ahead with it. There won't be much difference. எல்லாருமே ஒரே நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கிறாங்க, ரைட்? And can you elaborate your current affairs strategy? Can we have some insights about your geography preparations? Okay, geography, NCERT's geography, NCERT's பார்த்துருக்கீங்களா? எனக்கு அது படிக்க எவ்வளமா இருந்துச்சு, சுத்தமா படிக்க முடியல. அது பார்க்கறதுக்கு வந்து ப்ராப்ளி அதான் அகைன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது பார்க்கும்போது வந்து அந்த அவங்க the way they have arranged the topics was unsuitable for UPSC preparation எனக்கு தோணுச்சு. ஆப்வியஸ்லி இட் வாஸ் மேட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன், 11th 12th NCERT புக் தானே. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஜிசிலியம் இன்னொரு புக் இருக்குல்ல, அதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ there's a source on the internet, I think pmfis.com தெரியுமா? ஸோ அந்த வெப்சைட் வந்து அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் ஜியாகிரபிங்கிற பேர்ல. பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எனக்கு பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஐ ஃபாலோட் இட், இட் வாஸ் குட். அந்த எனக்கு வந்து தட் வாஸ் அடெக்வேட். PMFIS was adequate. Which current affairs magazine I followed? I think I followed Vision and Insights alternatively. You can follow anything. Sometimes when I felt weak on the first second attempt on that, I thought my current affairs preparation was not up to game. So what I did was நான் விஷன் ஃபாலோ பண்ணேன். அது ஒன்று வந்துட்டு ப்ரைமரியாக வச்சுட்டு what I did was I took another magazine. சும்மா இப்போ ஜூன் மாதத்துக்கு ஒரு மேகசின்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதே ஜூன் மாதத்துக்கு இன்னொரு மேகசின்ல எடுத்துட்டு இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருக்கா அதை மட்டும் மார்க் பண்ணிட்டு அதை மட்டும் படிச்சேன். 2 டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல ஒரே நியூஸ் வந்து படிக்கிறது வேஸ்ட். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா அதை மட்டும், in case you have time and in case you feel that you have to improve more on current affairs, you can do this. Take 2 different sources, keep one as your primary source and go through the second source and see if there's anything extra in that, and then you can study both of them just by underlining what the extra parts are in the second magazine, right? So ரெண்டு magazine cover பண்ண மாதிரி இருக்கும். You can do that. This was how I prepared for current affairs. Are there any other questions? Done. Yes, so fine then, yeah. So what else? Do you have any other questions on prelims, mains or interview, anything? Yeah. See, prelims oriented என்ன facts மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கா அப்படி தோணுதா? Facts மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். See, initially when we start preparation, prelims mains படிக்க போறது இல்லை, கான்செப்சுவலா தான் படிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பாலிட்டி எடுத்துட்டோம்னா you study about the constitution, you study of the parliament, study about the president. சும்மா படிப்போம் நம்ம, அது ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்க்காம ஓகே இதுதான் பிரசிடென்டோட பவர்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஸ்டார்ட் டிஃபரன்ஷியேட்டிங். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிலிம்ஸுக்கு வந்து இந்த ஃபேக்சுவலா நமக்கு ஞாபகம் இருக்கணும், பிரசிடென்டோட வீட்டோ பவர்ஸ் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு. அதே தான் மெயின்ஸுக்கும் ஒரு மெயின்ஸ்ல வந்து இப்போ இதுல வந்து பிரசிடென்டோட வீட்டோ பவர்ஸ் ஆர் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு போட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ரைட் அப்படின்னு கேட்பாங்க. அதோட கொரலரியா மெயின்ஸ்ல வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எப்படி கேட்பாங்கன்னா வாட் ஆர் த பிரசிடென்ட்ஸ் வீட்டோ பவர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூ நோ தி இன்ஃபர்மேஷன். ஒரே மேட்டர் தான் ஒரு கண்டென்ட் தான் நம்ம படிக்கிறோம். ஹவ் யூ பிரசன்ட் திஸ் வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வந்து என்னென்ன வீட்டோன்னு தெரியும்,
ஸோ ஹவ் யூ ப்ரெசென்ட் இட் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் போடுறோம். பிரசிடென்ட்டுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல்ல வந்து இருக்கு, அண்ட் அண்டர் ஆர்டிகல்ஸ் so and so the president's veto powers are listed in the constitution. Then you go into the body. இதுதான் veto powers, இதுக்கு அடியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு யூ ரைட். Then again இன்னொரு சப் டாபிக் போட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆர் வாட் எவர் த ரீசன்ட் ஹேப்பனிங்ஸ் வாட் எவர், and then you give a conclusion or a way forward or whatever. Presentation matters. So presentation differs, but the content is largely the same. மெயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் தான் இருக்குமே தவிர்த்து நீங்க படிக்கிற விதம் வந்துட்டு பெருசா மாறாது, எழுதுற விதம் தான் மாறும். அது ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல வந்துடும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஆன்சர் ரைட்டிங், ரைட்? ஓகே. ரிவைஸ் எப்படி பண்ணுறோம்? ஸ்கூல் காலேஜ்ல எப்படி ரிவைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். சி அது நம்ம நீட பொறுத்து தான். சே யூஆர் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் திங்ஸ், அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணணும் படிக்கும். சில பேர் வந்துட்டு 3 டைம் ரிவைஸ் பண்ண போதும், சில பேர் 4 டைம் ரிவைஸ் பண்ண போதும். அதான் சொல்றேன். இந்த மாதிரி எனக்கு நீங்க என்கிட்ட கேட்ட கொஸ்டின் இருக்குல்ல, ஐ எம் அன்ஏபிள் டு ஆன்சர் இட் ஈவன் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கே வந்து நான் எவ்வளவு ரிவைஸ் பண்ணேன் என்ன பண்ணேன்னா பெருசா ஞாபகம் இல்லை. ஐ கெப்ட் ஸ்டடிங், ஐ கெப்ட் ரைட்டிங் டெஸ்ட். அது எத்தனை தடவை பண்ணேன், எவ்வளவு பண்ணேன், எந்த ஃப்ரீக்வன்சியில பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதிகமா. வாட் யூ டூ இஸ், ஒரு டெஸ்ட் சீரியஸ் இருக்கு இல்லையா, யூ ஃபாலோ அ டெஸ்ட் சீரியஸ். இப்போ நீங்க when did you start preparation? July. Okay, so you're just probably 3-4 months into the preparation and you probably would have started test series, right? Start பண்ணிட்டீங்களா? Okay, so now you go with the test series. இப்போ ஆல்ரெடி ஒரு டைம் ஏதாவது கொஞ்சம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நடத்துனதை. இப்போ டெஸ்ட் சீரியஸ் சிலபஸ் வருதா, யூ ஸ்டடி ஃபார் த டெஸ்ட் சீரியஸ். அந்த டெஸ்ட் சீரியஸோட ஃப்ளோலயே வந்து நீங்க 1-2 டைம் ரிவைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த ஸ்கெடியூல்லேயே வந்து 2 டைம் அந்த சிலபஸ் வந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸோட ஃப்ளோலயே வந்து நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு யூ ஃபினிஷ் தட் ரிவிஷன் பார்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முன்னாடி ஹவு மச் எவர் ரிவிஷன்ஸ் யூ கேன் கீப் டூயிங் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் வீக்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹிஸ்ட்ரி வீக்கா இருக்குன்னா யூ கோ ஃபார் 2 more revisions there. If you're already strong in polity, if you're confident, if you're getting good enough marks, you probably can use that additional time for some other subject where you're weak in. Yes, right? Done. Interview experience எப்படி போச்சுன்னா, ஓகே, ஸோ ஐ ஹவ் கான் ஃபார் 2 interviews. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ஐ எக்ஸ்பெக்டட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நிறைய கேட்பாங்க அப்படி இப்படின்ட்டு. நான் பாட்டுக்கு தமிழ்நாடு பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு போனேன். ஐ ஹேட் மை ஆப்ஷனல்ஸ் PSIR அண்ட் பார்த்தா அது வந்து இட் வாஸ் பிளாண்ட், பெருசா எதுவும் கேட்கல. ஐ ஹேட் மை ஹாபி ரீடிங் புக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ தே ஆஸ்க்ட் மீ வாட் புக் ஐ வாஸ் ரீடிங். It was, I think at the time it was Guns, Germs and Steel. There's an author called Jared Diamond. I was reading his book. அப்போ வந்து அது எப்படின்னா இட்ஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் புக். அந்த எப்படி யூரோப்பியன்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் ரேசஸ்லாம் எப்படி எவால்வ் ஆகி எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அதுல இருந்து லைட்டா ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆதிவாசிஸ் இந்தியாவில் இருக்காங்க, யூ ஹேவ் அபாரிஜின்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஆதிவாசிஸ் இங்கே மெயின்லேண்ட் பீப்புள் கூட கான்டாக்ட் வந்ததுக்கும் அபாரிஜின்ஸ் அங்க மெயின்லேண்ட் பீப்புள் கூட கான்டாக்ட் வந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற கேட்டேன். கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் ஒன்ஸ் யூ இஃப் யூ ரெட் த புக் யூ வில் நோ. என்னன்னா இங்க வந்து ஆதிவாசிஸ் வந்து நம்ம மெயின்லேண்ட் பீப்புள் கூட ஆல்வேஸ் வி ஆர் இன் கனெக்ட். அந்த ராஜா காலத்துல இருந்தே வந்துட்டு அந்த காட்டுவாழ் மக்களுக்கும் நமக்கும் வந்து ஏதோ கனெக்ட் இருந்துட்டே தான் இருக்கும். அபாரிஜின்ஸ் வந்து ஃபுல்லா ஐசோலேட்டடா இருந்தாங்க. இந்த 17th 18th சென்ச்சுரியில தான் இவங்கெல்லாம் வராங்க. இந்த செட்டிலர்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் அந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் வர்றாங்க. வந்தோடனே வந்து சடன் ஷாக்கா இருக்கும்போது இந்த டிசீஸ் அதெல்லாம் பரவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திஸ் இஸ் பேசிக்லி த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இந்த மாதிரி 1-2 கொஸ்டின் கேட்டாங்க. தென் தே ஆஸ்க் மீ a bit about civil engineering and another of my hobbies ஒன்று இருந்துச்சு. ஸோ they were asking me about that. First interview was like this. Second interview வந்து ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க because I was already in IRS at the time and தாலிபான் இஷ்யூ போயிட்டு இருந்தேன் அந்த டைம். ஸோ அதை கொஞ்சம் நல்லா துருவி கேட்டாங்க, இது கேட்டாங்க. And there was a funny question they asked, have any of you heard of Lutyens media? Yes? No? So Lutyens media is a term, இந்த அர்ணப் கோஸ்வாமி இருப்பார்ல, அவர் தான் அடிக்கடி டிவியில கத்திட்டே இருப்பார். லுட்டியன்ஸ் மீடியா பேசிக்கலி என்ன மீனிங்னா
லுட்டியன்ஸ் டெல்லி தெரியும்ல, the new Delhi is called Lutyens Delhi because it was designed by Edward Lutyens in 1929. டெல்லி போனீங்கன்னா ரொம்ப ஸ்டார்க்கா தெரியும் டிஃபரன்ஸ். நியூ டெல்லி வந்து பார்த்தா ஏதோ ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி மாதிரி இருக்கும். ஓல்ட் டெல்லி பார்த்தா அப்படியே வேற ஏதோ நாடு மாதிரி இருக்கும். அப்படியே நடக்கிறக்கே இடம் இருக்காது. மாடு ஆடு மனிதர்கள் எல்லாரும் அப்படியே ஒன்னா ரொம்ப ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். தட் இஸ் ஷாஜஹானாபாத். ஓகேவா, அதுதான் ஓல்ட் டெல்லி. நியூ டெல்லி பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா ஒயிட் காரிடார்ஸ், ரொம்ப அப்படியே பெரிய ரொம்ப டெவலப் கண்ட்ரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த லுட்டியன்ஸ் டெல்லியில இருக்கிற மீடியா ஹவுசஸ் தான் இவர் வந்து இவர் மும்பையில் உட்காந்துருப்பார் அர்ணப் கோஸ்வாமி. ஸோ அதை பாயிண்ட் பண்ணி இவர் வந்து லுட்டியன்ஸ் மீடியாலாம் வந்து அந்த யூபிஏக்கு சப்போர்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுவாரு. கோடி மீடியான்னு இன்னொரு டேர்ம் இருக்கு தெரியுமா? ஸோ ஆப்போசிட், இவங்க வந்து இவங்களை குறை சொல்றது, மோடிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கோடி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் there's some other meaning associated with the term கோடி. அது ஹிந்தியில ஏதோ இருக்கு, பட் ஐ எம் நாட் ஷூர் about the meaning. ஸோ அவர் டக்குன்னு பார்த்துட்டு ஒருத்தர் பேனல் மெம்பர் வந்து சிம்பிளி ஆஸ்க் மீ what do you mean by கோடி மீடியா, what do you mean by லுட்டியன்ஸ் மீடியா அப்படின்னாங்க. நான் வந்து சார் இட்ஸ் டேர்ம் arising out of artistic liberty to refer to media persons from certain media houses who the other group accuse of supporting the previous dispensation அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு சமாளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கோடி மீடியானா அப்படின்னு கேட்டார். ஸோ தட் இஸ் ஆல்சோ similarly the term arising out of artistic liberty to refer to the media houses that are accused of supporting the current dispensation அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்றேன். அது வந்து இட் வாஸ் வெரி ஷாக்கிங். ஜென்ரலி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரிக்ட்லி மோஸ்ட்லி நான் பொலிட்டிக்கலா இருக்கும். ஸோ இட் வென்ட் லைக் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் தாலிபான் பத்தி கொஞ்சம் டீப்பா கேட்டிருந்தேன் பிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறனால. அண்ட் அந்த டைம்ல தான் அந்த இஷ்யூ வாஸ் கோயிங் ஆன். தென் பிகாஸ் ஐ வாஸ் ஃப்ரம் தி ஐஆர்எஸ் அட் தட் டைம், தே ஆஸ்க் மீ அந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வர மாதிரி ஒரு பிளான் இருக்கு, வந்த அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டாங்க. ஐ வாஸ் ஃப்ரம் என்சிசி ஆல்சோ, ஸோ தே ஆஸ்க் மீ அபவுட் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். அதர்வைஸ் தட்ஸ் ஆல். தட் வாஸ் மை இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ்லாம். அண்ட் தேர்ஸ் அ சேனல் இன் what is this டெலிகிராம்ல PTT 2019 நினைக்கிறேன். at PTT 2019 அது இட்ஸ் அ கிரவுட் சோர்ஸ் சேனல். அந்த கடைசி பல வருஷங்களோட அந்த இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வரும், பீப்புள் யூனோ போஸ்டட். ஸோ அங்கே அது சும்மா போர் அடிக்கும் போது இதெல்லாம் ப்ரிப்பரேஷனுக்கு எதுவும் பெருசாக ஹெல்ப் ஆகாது. இன்டர்வியூ போகும்போது ஹெல்ப் ஆகும், பட் யூ கேன் ஜஸ்ட் ஃப்ரீ டைம் இருக்கும் சும்மா இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் knowing what people ask in UPSC interviews, you can just go through them. எல்லாமே டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இட் பி இன்ட்ரெஸ்டிங். நிறைய ஃபன்னி ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து இருக்கும்போதெல்லாம் நிறைய வந்து I'm not sure, யாரும் என்கிட்ட சொன்னாங்க anecdotal evidence. I'm not sure whether it was asked really. ஸோ இது வந்து ஏன் நீங்க வந்து தமிழ்நாட்டில் சும்மா வேணுக்குனே நம்மளை வந்து தூண்டி பார்த்து கோவம் ஆகிறானா அப்படின்னு பாக்குறக்கா கேட்கறது வந்து சும்மா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வரீங்க, எப்பவுமே ஏன் வந்து கான்ஃபிளிக் மோட்லயே இருக்கீங்க? நீங்க வந்து ஆந்திரா கூட சண்டை போடுறீங்க, கர்நாடகா கூட சண்டை போடுறீங்க, கேரளா கூட சண்டை போடுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சண்டை போடுறீங்க, ஸ்ரீலங்கா கூட சண்டை போடுறீங்க, ஏன் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ how you react அப்படின்னு பார்க்குறது. how we react அதுல வந்து you say that sir in a democracy there's always scope for dissent and also conflicts that can be solved democratically. Okay, ஸோ அந்த மாதிரி அந்த இதுல வந்து we are protesting. நம்ம சண்டை போட்டாலும் வந்து we are doing it through democratic means and for every issue இந்த பேக்ரவுண்ட் வந்து இப்படி இருக்கு. ஸோ நீங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணி நீங்க வந்து அதை எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிறது. இப்போ கர்நாடகா கூட இருக்குன்னா so the issue was because Supreme Court has given some order and then there was a complaint from the Tamil side that the Karnataka government has not implemented the Supreme Court order. Kerala side what problem? Central government வந்து because the problem was this and that. அந்த மாதிரி அடுத்து பார்த்துட்டு உங்க பயசஸ் இருந்தாலும் அது எங்கேயும் வெளியே தெரியக்கூடாது. that's how we have to answer in the interview. உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து டிராவிடியன் ஐடியாலஜி பயங்கரமா இருக்கலாம், இல்ல ரைட்டர்ஸ் ஐடியாலஜி கூட உங்களுக்கு பயங்கரமா வந்து உங்க மைண்ட்ல இருக்கலாம். அது வந்து வெளியில தெரியக்கூடாது. and that's how you're supposed to act in the public sphere also. You might have your own biases, but when it comes to public service you're not going to discriminate. You வந்து this person is from a different ideology, different community or religion or caste or whatever, and you're not going to discriminate there, and your attitude should also be like that, right? So அங்க கொஸ்டின் கேட்கும்போது வந்து அவங்க இந்த மாதிரி தான் தூண்டி கேட்குற மாதிரி கேட்பாங்க, பட் how you answer is what matters.
ஓகே, இதெல்லாம் வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ள போகும்போது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல. ஐ டோல் யூ, இன்டர்வியூ வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஏமாத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப்டர் மெயின்ஸ் அண்ட் திஸ் இஸ் a very interesting process, right? General question: when you were in preparation, have you come across questions from people like if you're going to job, or how did you handle it? Yes. So personally, I didn't go to any job, or I had the luxury of time. But there were a lot of people who were who were working on a day job and part time prepare பண்ணி clear பண்ணிருக்காங்க. So what is the question? How did they handle it? Again, I can't speak for myself because I have no first hand experience. So வீக்கெண்ட் கிளாஸஸ் போவாங்க. சி டெய்லி வந்து நான் வந்து வீட்டில் வந்து படித்தாலுமே அட் மேக்ஸ் ஐ ஸ்டடிட் அரௌண்ட் 6 to 7 hours a day. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்து இஃப் யூஆர் ஏபிள் டு மேக் அட்லீஸ்ட் 4-5 hours of determined preparation in the right direction. Just a second. Right, if you're able to make a determined preparation and the going in the right direction, smart work, all those things, not wasting time at all, you can do it. என்னன்னா கண்டிப்பா ஒரு ஒர்க் பண்ணிட்டு சும்மா வீட்ல இருந்து படிக்கிறதுக்கும் வேலைக்கு போயிட்டு படிக்கிறதுக்கும் இது இருக்கு. பட் யூஆர் டேக்கிங் தட் ரிஸ்க். அந்த நம்ம முடிஞ்ச டைம்ல நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும். தேர் ஆர் a lot of people அங்க போயிட்டும் பண்ணி இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் undoable or anything. What you have to do is you have to ensure that அந்த ஒரு நாளைக்கு ஒரு 4-5 hours வந்து you're staying in touch with the exam consistently. Saturday, Sunday வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு you writing all the tests and going through the process properly. So that is what matters. You can do this while working also because sometimes mostly disadvantages இல்லை, கொஞ்சம் ஒரு பேர்டன் மாதிரி தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த வேலைக்கு போறது அப்படிங்கிறதே வந்து ஒரு லிபரேட்டிங் தாட்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம எனக்கு வந்து அகைன் நான் செகண்டரி கிடைச்சிட்டங்காட்டி எனக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ள நான் அதிகமாக போகல. பட் நிறைய பேர் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டெம்ப்ட் வரைக்கும்லாம் எழுதுறவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலி வந்து நான் வந்து வேலைக்கு போகாம இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் ஒரு பேர்டனா இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வரும்போது அது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஒன்ஸ் யூர் ஒர்க்கிங் சம்வேர் அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. சரி, ஓகே, யூஆர் டூயிங் சம்திங் அண்ட் இது ஒரு பார்ட் டைம் வரும்போது யூ ஹாவ் திஸ் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இருக்கும். பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். நம்ம வந்து எங்கேயாவது சம்பளம் அது கம்மியான சம்பளமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நம்ம பார்க்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஒர்க்லேயே வந்து நம்ம இது பண்ணிடணும், அந்த வேலையோட வேணாம். The fear of whether you'll not be able to go back into it again. So all these things, again, your personal dynamics and all those things come into play. I have very little experience to advise you on all those things. You can talk to people who are more well versed in this, right? Any other doubts? Fine. Okay. I'm just waiting for some. ஏன்னா எல்லாம் யோசிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கை தூக்குறீங்க. Done? Okay. Right. So how many of you have already given this prelims 2022 in the prelims? 1, 2, 3. Okay. So vast majority இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க ஜூலை. Right. Okay. All the best. Study well. No, நான் சொன்னதுல ஏதாவது வந்து if you are finding it useful, if you think that this will help you in your preparation, go ahead, try that. And if there is anything நான் சொன்னது வந்து உங்களுக்கு சூட் ஆகல, if there is something that you feel you are comfortable with also, you go ahead. Just because I said it doesn't mean that it's completely 100% a guaranteed method to clear the exam. அப்படி கிடையாது. Okay, it's just my experience. It worked for me. Might work for you. May not work for you also. Okay? Right then. So I think how do you end this meeting? Yaradhu, can you go and call Bhuminathan sir or someone? Yeah. எத்தனை பேர் இங்க ஐஏஎஸ் மோஸ்ட்லி ஐஏஎஸ் தான் இருப்பீங்க. people who are aspiring to be anything other than IAS. சில பேர் IFS போகணும், IPS போகணும்.
Forest Service. Excellent. IPS. Fine. Good. RPF. Why? I'm just curious. Why RPF? நீங்க உங்ககிட்ட ப்ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்டே RPF தான் போட போறீங்களா? Why so? Any particular reason? ரயில்வேஸ் போலீஸாவும் இருக்கணும், ஆனா ரயில்வேஸ்லயும் இருக்கணும், அதனால ரயில்வே போலீஸா? நானா? நான் ட்ரெயினில் இருக்கேன்னு கேட்குறீங்களா? Yeah, I joined NPA, National Police Academy, Hyderabad. I joined it and I have taken a leave. I'll again rejoin in December. So வேற யாரெல்லாம் கை தூக்கணும்? இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான போலீஸ் ICS? Fine, good. Anybody IRS ஆகணும்னு யாராவது இருக்கீங்களா? IRS. What's your reasoning? ஏன் எதனால IRS? ஜெனரலி எல்லாரும் IAS IPS தான் சொல்லுங்க. சரி, டாக்ஸ் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் அதுல போய் கான்ட்ரிபியூட் பண்றேன். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஆனா இன்டர்வியூல போய் இப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா வந்து ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டிங்கர் யுவர் ஆன்சர் அ பிட். அவங்களும் இந்த மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மார்க் வேற மாதிரி போட்டுருவாங்க, ரைட்? ஏன்னா ஜென்ரலி IRS வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஃப்ரீயா இருக்கும். யூ ஹேவ் அ பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் இதுதான் ரீசனா இருக்கும். பட் அது வந்து போடும்போது அங்க ஜஸ்டிஃபை பண்ணும்ல, எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், சாட்டர்டே சண்டேலாம் லீவா இருக்கணும், அப்போ நீங்க வேற வேலை கொடுத்தா பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் இன்னும் வந்து அது அந்த பத்தி கவலைப்படுற இன்னும் டைம் இருக்கு. ஜஸ்ட் ஆஸ்கிங். வாட் ஆர் த SVP NPA என்ன ட்ரைனிங் இருக்குன்னா? எனக்கு ஐ கான்ட் ஆன்சர் மச் பிகாஸ் நான் போய் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அண்ட் லீவ் எடுக்கணும், உடனே லீவ் எடுத்துக்கணும். ஜஸ்ட் அ செகண்ட். Hey everybody, just a second. Hello. யாருங்க? ஓகே சொல்லுங்க. Okay, sure, yeah. Leave. So all the best for all of you, right? யாரும் ஏதோ கேட்குறீங்களா? ஐம் சாரி, ஐ காட் டிஸ்ட்ராக்டட். நான் அங்க லீவ் எடுக்கிறேன்னா வந்து உடனே முன்னாடியே எடுக்கணும். ஸோ நான் சரி ஃபியூ மந்த்ஸ் எடுத்துட்டு நான் திரும்பி போய் ஜாயின் பண்ணோம். ஸோ ஐ ஒன்லி இப்போ நீங்க நான் வந்து அங்க சும்மா போய் 2-3 நாள் பார்த்ததுதான் எனக்கு தெரியும். இட் வில் பி வெரி ஆக்டிவ். பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருந்து